வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சித்தன்னவாசல். இது உங்களுக்கு தெரிந்த ஒரு இடமாக இருக்கலாம். சித்தன்னவாசல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சித்தன்னவாசலுக்கு போயிருப்பீங்க. இங்கே ஏற்கனவே இந்த மலைகளில் 2 இடங்கள் இருக்குது. ஒரு மலைக்கு மேலே ஒரு சமணர் படுக்கை இருக்குது, அப்புறம் குகை ஓவியங்கள் இருக்குது. இரண்டுமே மிக பிரசித்தி பெற்றவை. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம காணொலியிலும் இதை பதிவிட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கலாம். சரி, அது மட்டும் அல்ல, இங்கே பாருங்கள், இது மிக பழமையான புதைக்கும் இடமான வட்ட வடிவ குழிகள். இது இந்த பதிவும் நம்ம காணொலியில் இருக்குது. இதையும் நீங்கள் பார்க்கலாம். சரி, இங்கு செல்லும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் ஒன்று இங்கே இருக்கிறது. அதை காட்டுவதற்காகத்தான் இந்த காணொளி. பாருங்கள், இப்போ நம்ம சித்தன்னவாசல் நுழைவாயிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாதையை நீங்கள் கவனமாக பார்க்கலாம். அதுதான் சித்தன்னவாசலுடைய மலை இல்லையா? இப்போ நம்ம கொஞ்சம் சிறிது தூரம் கடந்தோன்னே பாருங்கள், வலதுபுறம் ஒரு பாதை திரும்புது பாருங்கள். இந்த திரும்பும் பாதையில் தான் பனங்குடி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இதில் பனங்குடி மிக மிக முக்கியமான ஒரு ஊர். ஏன் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். பனங்குடி அகத்தீஸ்வரம்னு சொல்லுவாங்க இதை. இங்கே ஒரு சோழர் காலத்து கோயில் இருக்கிறது. அதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் இங்கே வரும்போது இந்த இடத்த இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு நிறைய பேர் தெரியாமல் அதை தவிர்த்துருவீங்க. அதற்காகத்தான் இந்த காணொளி. கண்டிப்பாக நீங்கள் சித்தன்னவாசல் வரும்பொழுது இந்த இடத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இடம் பார்த்துருங்கன்னு இல்லையா? வலதுபுறம் பாருங்களேன், மிகப்பெரிய ஒரு நீர்த்தேக்கம் தெரியுது, ஏரி போன்ற நீர்த்தேக்கம். இதை கண்மாய்னு சொல்லுவாங்க. இந்த கண்மாய் அருகிலே, அதாவது கரையில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அதை இப்போ நம்ம சிறிது நேரத்தில் நம்ம அந்த கரைக்கு போய் நம்ம அந்த கோயிலை பார்க்கலாம். ஒரு சிறிய கோயில் தான் இது, இருந்தாலும் மிக மிக முக்கியமான கோயில் இது. அது ஏன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. இது பாதை கொஞ்சம் கரடுமுரடாக தான் இருக்கும். அதை நம்ம பார்த்து போகணும். பாருங்களேன், இது வழியாக நம்ம சென்றோன்னா இந்த பாதை இருக்குது பாருங்கள். இது வழியாக நம்ம பயணத்தை அப்படியே போனோம்னா தூரத்தில் ஒரு சிறிய கோயில் ஒன்று தெரிவது போல் இருக்குது பாருங்கள். அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். மிக அழகிய கோயில். இதை நான் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். அப்போ தொல்லியல் துறை அதுக்கு வேலிகள்லாம் அமைக்காமல் இருந்திருக்கு. இப்போ வேலிகள்லாம் அமைச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த பகுதி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நீங்கள். இது நீர்நிலை கிடையாது. இந்த இடத்துல பாறைகளை வெட்டி எடுத்திருக்காங்க. வெட்டி எடுத்ததுக்கப்புறம் நீர் தேங்கியிருக்கு. நமது வலதுபுறம் தான் பார்த்தீங்கன்னா பெரிய கண்மாய் இருக்குது. இந்த கண்மாயில் ஒரு பெரிய நீர்த்தேக்கமாக இருக்குது. இந்த கோயில்கள் பற்றி பார்த்தீங்கன்னா பெரிய காணொளிகள் இல்லை, குறைந்த காணொளிகளே இருக்குது. அது நீங்கள் பார்க்கலாம். நிறைய மக்கள் இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே அறியாமல் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்படி எடுத்துங்க நீங்கள். இருந்தாலும் இது மிக 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 முக்கியமான ஒரு கோயில். ஏன் என்பதை நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இது 9ஆம் நூற்றாண்டை ஒட்டிய ஒரு கோயில். இது எவ்வளவு பழமையான கோயில்ன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். சோழர்களுடைய மிகப்பெரிய கட்டமைப்புக்கு பல கோயில்கள் அடிப்படையாக அமைந்தது போல் இது ஆரம்ப நிலையில் உள்ள கோயில்கள், கற்றளிகள். அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கற்றளிகள் இந்த பகுதியும் பார்த்துருக்கலாம் நீங்கள். சிறந்த பாறைகள் கொண்ட ஒரு பகுதியாக இருக்குது பாருங்களேன். இந்த கண்மாய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கண்மாய் பக்கத்தில் அந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு சிறிது நேரத்தில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். அங்கே பாருங்கள், எவ்வளவு நேர்த்தியாக அழகாக இருக்குது பாருங்கள். இன்னொரு செய்தி என்னென்னா, இப்போ ஏன் இந்த காணொளிகளில் உங்களுக்கு தொடர்ந்து இந்த பாதைகள்லாம் நாங்கள் காட்சிப்படுத்துகிறோன்னா, உங்களுக்கு எதன் அருகில் எது இருக்கிறது என்பது ஒரு புரிந்து கொள்வதற்கான ஒரு செய்தி தான் இது. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். அதாவது அங்கே செல்லும் பொழுது உங்களுக்கு எளிமையாக அந்த இடத்த போய் அடையணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த செய்திகளை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம பார்க்க போகிறது கற்றழிய இருந்தாலும் இந்த பாதைகள் நிறைய நேரத்தை பிடித்து விடுகிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அதை தாண்டி நாம் செல்லும் பாதையும் மிக முக்கியமானதாக அமைகிறது. இங்கே பாருங்களேன், இப்போ உங்களுக்கு தெரியும், அங்கே வேலி அமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த வழியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முழுக்க பாறைகள் இல்லையா? அந்த பாறைகள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நல்லா வலுவான பாறைகள்.
இங்கே தெரியுது பாருங்கள், ஒரு சிறிய கோயில் தான் இது, ஆனால் மிக அழகான கோயில் பாருங்கள், அவ்வளவு சிறப்பு. நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். தமிழர்களுடைய கட்டடக்கலை என்பது நீங்கள் அருகில் இருந்து பார்த்தாலும் சரி, தொலைதூரத்தில் இருந்து பார்த்தாலும் சரி, அதனுடைய நேர்த்தி என்பது மிக மிக தெளிவாக இருக்கும். இப்போ இதை ஏஎஸ்ஐ, அதாவது தொல்லியல் துறை பாதுகாப்பு கீழே இருக்கிறது, அதை வந்து பூட்டி வச்சுருக்காங்க. அதை அங்கே காவலர் இல்லை, அதனால் நம்ம வந்து வெளியிலேருந்தே உங்களுக்கு காட்டுறோம். புகைப்படம் மூலயமா அந்த காட்சிகளுங்க பாருங்கள், நெருக்கத்தில் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க கற்களால் செய்யப்பட்ட ஒரு கற்றளி பாருங்களேன். கற்கள்னு சொல்லும்போதே உங்கள் மனதில் ஒரு செய்தி தெளிவாக வந்துடணும். இப்போ சொல்லுறோம் இல்லையா, கிரானைட்ஸ், ஹார்ட் ஸ்டோன், அதாவது மிகச்சிறந்த கற்கள், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வளவு சிறப்பான கற்களை கொண்டு தான் இந்த கற்றளிகள் அமைக்கப்படுது. ஏன் நீங்கள் இப்போ கேட்கலாம், இது வந்து இப்பொழுது வந்து சிதைந்த நிலையில் இருக்குது, பழுதடைந்த நிலையில் இருக்கே அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் மீண்டும் வந்து ஒரு செய்தியை வந்து பார்க்கணும். 9ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை எவ்வளவு பெரிய இயற்கை சார்ந்த அழிவுகள் நிகழ்ந்திருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். எத்தனை பூகம்பங்கள் வந்திருக்கும், எத்தனை மழைகள், எத்தனை புயல்கள், எத்தனை வந்து இயற்கை பேரழிவுகள் எவ்வளவு ஏற்பட்டிருக்கும். அதை தாண்டி நம் கண்முன் தெரியும் இந்த காட்சி மிக 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 முக்கியமானது. பாருங்கள், நம்முடைய கட்டடக்கலைக்கான சான்று இது. ஆரம்ப நிலையில் உள்ள கற்றளிகள் எவ்வளவு சிறப்பான அமைப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கற்றளிகள் வந்து ஒரு பாருங்கள், அந்த 4 கோபுரங்கள்லாம் பார்த்திங்கன்னா 4 முகமாக இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். பிற்காலத்தில் வந்து அது வடிவம் வந்து இன்னும் சிறப்பு பெற்றிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்படை வந்து வளர்ந்திருக்கிறது. இந்த கற்றளிகள் ஏதோ வந்து மனம் தோன்றியது போல அமைக்கப்பட்டது இல்லை, அது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. பாருங்கள், சித்திரவாசலுடைய மலை தெரியுதா, மலை கண்மாயிலிருந்து இங்கே கோயில். நீங்கள் இன்னொரு செய்தியை வந்து நீங்கள் கற்பனை செஞ்சு பார்த்துக்கணும். இந்த இடத்துல எவ்வளவு அழகாக இருந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு நீர்நிலை, அந்த நீர்நிலை அருகில் வந்து ஒரு சிறிய அழகான கோயில். அதில் பாருங்கள், முன்மண்டபங்கள்லாம் செதஞ்சிருச்சு, முன்மண்டபங்கள் இருந்திருக்கு. இதை சுற்றி இந்த பரிவார கோயில்கள்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் இருந்திருக்கு. இந்த இன்னொரு செய்தியை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தமிழர்களுடைய கட்டடக்கலையில் இது வந்து மனதிற்கு தோன்றிய போல் செய்தது கிடையாது, அதை நீங்கள் தெளிவாக எடுத்துக்கலாம். இந்த கட்டடங்கள் அனைத்துமே ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் கட்டப்பட்டது, அது வகுக்கப்பட்டது. இந்த உள்ள பாகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வேறு காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டடக்கலை வல்லுநர்கள் வந்து அதை தெளிவாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்டம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பேர் இருக்கும். அடியிலிருந்து அந்த நுனி வரை உள்ள பாகங்களுக்கு தனித்தனியான பெயர்கள், அதற்கான அமைப்புகள், அது எதற்காக அந்த அமைப்புகள் உருவாக்கப்படுகிறது என்ற முழு திட்டம் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்ட கோயில்கள். அப்போ நீ இதை எண்ணி நீங்கள் பார்த்துக்கணும், எவ்வளவு பெரிய திறன் இருந்திருந்தால் இந்த செயல்களை நம்மளுடைய கலைஞர்கள் செய்திருக்க முடியும்னு. நீங்கள் சிறிய கோயில் தானே இருக்கிறது, இது இந்த கோயில் என்ன பெரிய கோயிலா என்று கூட நீங்கள் எண்ணி விடக்கூடாது. ஏன் இதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோன்னா, இந்த அமைப்புகளை உருவாக்குவதற்கு எவ்வளவு பெரிய அறிவு வேண்டும், அதனுடைய கட்டுமானத்திற்கான அடிப்படை திட்டங்களை வந்து ஒரு வடிவமைப்பு நிரந்தரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கணும். அதிலிருந்து தான் இந்த திட்டங்கள் வளர்ந்திருக்கும். இன்றளவு இருக்கிற சோழர் காலத்து கோயில்கள், மிகப்பெரிய கோயில்களை நாம் பார்த்து பிரமிக்கும் காரணம் இந்த கோயில்கள் தான். அதனால் நீங்கள் இங்கு செல்லும்போது கண்டிப்பாக இந்த கோயில்களை போய் நீங்கள் பார்க்க வேண்டும், இந்த கற்றளிகளை பார்க்க வேண்டும், அது மிக மிக முக்கியம். இதை கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிறந்த முறையில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த காலகட்டத்தில் இது எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்றதை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். நம்மளுடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமான செய்திகளில் இந்த கோயில்கள்லாம் ஒன்று. இந்த கற்றளிகளை சிறிதளவும் வந்து நம்ம வந்து தவிர்த்து விடக்கூடாது, அவ்வளவு முக்கியமான இடங்கள். நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். மீண்டும் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோயிலை நாம் கண்களால் பார்க்கின்றோம். இன்னொரு செய்தியை நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன செய்தினா, தமிழர்களுடைய கட்டடக்கலை என்பது இயற்கை சார்ந்தது. இயற்கையில் படைக்கப்பட்ட கற்களை அது எப்படி உருவானதோ அதன் அடிப்படையிலேயே மீண்டும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கப்பட்டது. அதனால தான் வந்து இவ்வளவு காலங்கள் ஆகியும் இந்த கட்டட அமைப்புகள் நம் கண்முன் காட்சி அளிக்கின்றன. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த செய்திகள் வந்து கட்டடக்கலை வல்லுநர்களுக்கும் அறிஞர்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்ச செய்தி தான்.
பட் எளிமையான மனிதர்கள் இயல்பாக நாம் பார்க்கும்பொழுது இதை ஒரு கோயிலாகவும் ஒரு சிறிய கோயிலாகவும் எண்ணிவிடுவோம் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த இவ்வளவு விளக்கங்கள். சிறந்த கோயில், மிக அழகான சிறந்த கோயில். இன்னொரு செய்தி என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த கட்டடக்கலையுடைய ஆரம்பம்தான் பல கட்டுரைகளை உருவாக்குவதற்கான அடிப்படை அமைந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, இந்த கல்வெட்டுகளில் பாருங்கள், நிறைய இப்போ இதில் வந்து பாண்டியர் காலத்து கல்வெட்டுகள் இருக்குது, விஜயால சோழர் காலத்து கல்வெட்டு இருக்குது. கல்வெட்டுகள்லாம் கொஞ்சம் சிதைந்திருந்தாலும் மிக 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 பழமையான ஒரு இடமாக இது அமைகிறது. அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்மளுடைய பெருமைகளில் ஒன்று. எப்பொழுதுமே இப்போ இருக்கிற மக்கள் என்ன நினச்சிட்றாங்கன்னா, பெரிய செய்திகள் தான் பெருமைக்குரியதுன்னு நினச்சிட்றாங்க. ஒரு பிரம்மாண்டமாக இருப்பது இல்லை ஒரு பெரியதாக இருப்பது தான் வந்து பெருமைக்குரிய செய்தின்னு நினச்சிட்றாங்க. செய்தி வந்து பெரிதாக இருக்கிறதா சிறிதாக இருக்கிறதா என்பது இல்லை. அதை உருவாக்கியோடைய எண்ணம், அந்த எண்ணம் வந்து மற்றவர்களை வழிநடத்துகிறது அல்லவா. இப்போ நீங்கள் வந்து இதை பார்க்குறோம், இதை வந்து ஒரு மன்னரோ ஒரு கலைஞர்களோ உருவாக்குறாங்க. உருவாக்குவதற்கு பிறகு அந்த எண்ணம் தொடர்கிறது பாருங்கள். அடுத்த தலைமுறைகளுக்கும் அடுத்த மக்களுக்கும் அது தொடர்ந்து அடுத்த தலைமுறை கலைஞர்கள் கூட தன்னுடைய முன்னோர்கள் செய்த கோயில் என்ற எண்ணத்தோடு அதை பார்த்து அதை மேன்மைப்படுத்தி அடுத்த செய்திக்கு முன்னோக்கி சென்று மிகப்பெரிய கட்டுமானங்களும் உலகே வியக்கும் அளவிற்கு உள்ள கட்டுமானங்கள் உருவாக்கப்படுகிறது. அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ஆரம்ப புள்ளி தான், இந்த கோயில்கள் தான் உலகமே வியக்கக்கூடிய இன்றளவும் உள்ள பெரிய கோயில். தஞ்சை பேருடையார் கோயிலெல்லாம் பார்த்து உலகமே அதிர்ந்து போகிற அளவுக்கு உருவாக்குறதுக்கான அடிப்படை காரணங்கள் இந்த கோயில்கள். அப்போ எவ்வளவு ஒரு முக்கியமான செய்தின்னு நீங்கள் பார்க்கணும். எப்பொழுதுமே சிறியது மிக அறிவுப்பெற்ற ஒரு செய்தியாக இருக்கும். அதை நம்ம வந்து பார்க்கணும். அதை பார்த்தால்தான் மற்ற செய்திகள் உங்களுக்கு புரிய வரும். இப்போ ஏன் மீண்டும் இந்த கோயில்களை நீங்கள் பாருங்கன்னு நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோன்னா, ஒரு தமிழருடைய கட்டடக்கலையுடைய முழுமை வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைவு பெறும். இதை நீங்கள் தொடர்ந்து இந்த செய்திகளையும் இந்த கோயில்களையும் ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் கண்டிங்கன்னா தான் இதோட வளர்ச்சி எவ்வளவு பெரியது, தமிழுடைய அறிவும் ஆன்மீகமும் எவ்வளவு பெரிய செய்தி என்பதை உங்களால் உணர முடியும். இல்லைன்னா எப்படி நினச்சிருவோம், நம்ம ஒரு சாதாரண கோயில் தானே, ஒரு சிறிய கோயில் தானேன்ற எண்ணம் நமக்கு வந்துடும். இது பாருங்கள், கலசம் வரைக்கும் முழுமையாக வந்து கற்களால் செய்யப்பட்ட கோயில் இங்கே பார்க்கலாம். இது அடுத்தது பார்த்திங்கன்னா, இதன் அருகே இன்னொரு பெருமாள் கோயில் இருக்குது, அதையும் பார்க்கலாம். அதுவும் வந்து தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட கோயில் தான். அதையும் நம்ம வந்து இதை விட்டு போகும்போது அதையும் நம்ம பார்த்து விட்டு சென்று போடலாம். நம்ம இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, அங்கே மலை தெரிகிறது, இங்கே கோயில் தெரிகிறது, நடுவில் வந்து ஒரு பெரிய கண்மாய் இருக்கிறது. இதை விட ஒரு அழகான இடத்தை நீங்கள் எங்கே கண்டுவிட முடியும்? நான் வந்து அடுத்த கற்றளியை நம்ம பார்க்கலாம் வாங்க. அது வந்து இதன் அருகே தான் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா, இங்கே உள்ள கிராம மக்கள் பாருங்கள், ஒரு பெரியவர் இருந்தார். அவர் வந்து எனக்கு இதற்கு முன்னாடி வந்திருக்கேன். இங்கே இருந்தாலும் வழியை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக அவர்கிட்ட கேட்டாங்க. உடனே வந்து அவர் வந்து இயல்பான இருக்கும் அந்த அன்போடு நான் வந்து அழைத்து கொண்டு போய் காட்டினார். பாருங்கள், இந்த பாதைகளுக்கு எதிரே தெரியுது பாருங்கள், அது ஒரு பெருமாள் கோயில். அதுவும் வந்து அவ்வளோ அழகான கட்டமைப்பாக இருக்கும். நிறைய சேர்ந்துருச்சு, மேலே உள்ள கோபுரங்கள்லாம் இல்லைன்னா கூட. பாருங்கள், இங்கே நீங்கள் வந்தால் வந்து இந்த கோயிலையும் நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த கட்டளையும் நீங்கள் பார்க்கலாம். மிக அழகான ஒரு கட்டமைப்பு. இந்த பகுதிகளில் வந்து பெரிதாக நம்ம வந்து போக்குவரத்து வந்து கிட்டக்க வந்து நம்ம கண்களில் படுறதில்லைன்றதுனால வந்து இந்த செய்திகளை நம்ம வந்து சரியாக பார்க்காம போயிடுவோம். பாருங்கள், இந்த கோயிலில் நாங்கள் என்ன அதிசயமான செய்திகளை பார்த்துருக்கோன்னா, இன்றளவும் வந்து அதில் ஓவியங்கள்லாம் இருக்குது. அது வந்து நம்ம ஃப்ரெஸ்கோன்னு சொல்கிறோம் இல்லையா, கற்கள் மேலே வந்து ஓவியங்கள் தீட்டப்பட்டதெல்லாம் கூட இதில் வந்து தெரியுது. அப்போ வந்து எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கோன்னு எண்ணி பார்த்துக்கணும் நம்ம. இன்னொரு செய்தி பாருங்கள், இதில் உள்ள எல்லா செய்திகளையும் நம்ம பார்க்கும்போது எத்தனையோ அரசர்கள் எத்தனையோ மன்னர்கள்லாம் வந்து போன இடங்கள் இவைகள்லாம். அப்போ வந்து எவ்வளோ மக்கள் கூடியிருப்பாங்க, எவ்வளவு பெருமையாக இருந்த கோட்டங்கள்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சிலைகள்லாம் இப்போ இல்லை. சுற்றி இருக்க அந்த பகுதியில் வந்து கோட்டம்னு சொல்லுவோம். அந்த கோட்டங்களில் வந்து அதில் வந்து சிலைகள் இருக்கும். அப்போ இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்களேன் நீங்கள். இந்த பகுதியில் எத்தனை விழாக்கள் நடந்திருக்கும், எவ்வளவு மக்கள் வந்திருப்பாங்க, எவ்வளவு மரியாதைக்குரிய இடமா இருந்திருக்கும். அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உற்று அந்த சுவர்கள்லாம் கவனிச்சிங்கன்னா இன்னமும் கூட அதில் வந்து ஓவியங்கள் தீட்டப்பட்டதுக்கான சாட்சிகள்லாம் அவ்வளவு இருக்குது, அவ்வளவு செய்திகள் இருக்குது. நம்ம நிறைய கோயில்களை வந்து ஒரு
ஒரு ஒரு தூரத்திலிருந்தே பார்த்து விட்டு சென்று விடும். அது மாதிரி போகாமல் அருகில் சென்று அதை பொறுமையாக வந்து ஒவ்வொரு பகுதியும் நம்ம பார்த்த இடங்களை பார்த்தது மாதிரியே இருக்குன்னு கூட எண்ணி நம்ம வந்து நிறைய செய்திகளை வந்து விட்டுருவோம். இது போல தானே இருக்குது, எல்லா கோயில்களும் ஒரே மாதிரி தானே இருக்குன்ற எண்ணம் வந்து நமக்கு வந்துடும். அப்படி இல்லை, ஒவ்வொரு கற்றளிகளும் ஒவ்வொரு கோயில்களும் நிறைய பெரும் சிறப்புகளை கொண்டது. ஒரு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். நிறைய செய்திகள், ஒவ்வொரு கலைஞர்கள் வந்து ஒவ்வொரு முறை ஒவ்வொரு செய்திகளை செய்யும்போது அதை மேம்படுத்தி அழகுபடுத்தி அவ்வளவு சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. அதனால் வந்து அந்த செய்திகளை நீங்கள் வந்து உற்று நோக்கணும். இன்னொரு செய்தி என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த ஓவியங்கள்லாம் இன்னும் இருக்குது பாருங்கள், அங்கே பாருங்களேன், அவ்வளவு பாருங்கள் தெளிவாக இருக்குது பாருங்கள், இன்றளவும் தெளிவாக இருக்குது பாருங்கள். கோயில்களை வடிவமைத்து அதில் வந்து பூசி அதில் வண்ணங்கள் பூசி எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் ஒரு சிறிது கற்பனை செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வந்து வடிவங்களை உருவாக்கியிருக்காங்க, எந்தெந்த பகுதிகள் எவ்வளோ தெளிவாக இருந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். மிக சிறப்பான கட்டமைப்புகள். நம்ம வந்து இந்த பகுதிக்கு நீங்கள் செல்லும்போது இந்த செய்திகளை மனதில் கொண்டு கண்டிப்பாக இந்த பகுதியில் நீங்கள் போய் பார்க்கணுன்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. ஒரு சிறிய காணொலியாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு பெரிய பயனுள்ள வகையில் இருக்குன்றதை நாங்கள் எண்ணுறோம். இன்னொரு செய்தி என்னென்னா, உங்களுக்கு பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் எங்களுடன் பயணிக்கிறது என்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. நாங்கள் வந்து தனியாக செல்லவில்லை, ஒரு பெரிய கூட்டம் வந்து எங்களை தொடர்கிறது என்பதை எண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கிறது. அந்த ஊக்கமே வந்து இந்த செய்திகள்லாம் நாங்கள் போய் பார்ப்பதற்கும் மீண்டும் அதை உங்களுக்கு அறிவிப்பதற்கும் பயனுள்ளதாக அமைகிறது. மீண்டும் மிக்க நன்றி. அடுத்த செய்தி என்னென்னா, இது போன்ற இடங்களை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஆன்மீகமும் அன்பும் பண்பும் மிகச்சிறந்த அறிவையும் நாம் பெறுவோம். நம் மக்களையும் மண்ணையும் நாம் மதித்து வாழ்வதே மிகப்பெரிய பெருமை. நன்றி, வணக்கம். மீண்டும் இது போன்ற ஒரு சிறந்த காணொளியுடன் சந்திப்போம்.